அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். கிங் 360 என்கின்ற ஒரு யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலுடைய நெறியாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு நபர் வாயை வாடகைக்கு விடுகின்ற வம்சத்திலிருந்து வந்தவர். அவர் சொல்கின்ற கூற்று என்னவென்று பார்த்தால், பாமகவை பாராட்டுவதை போல நடித்துவிட்டு பாமகவை பற்றி பல அவதூறு கருத்துக்களை அந்த யூடியூப் சேனலிலே பதிவு செய்திருக்கிறார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்ப காலத்தில் வன்னியர் சங்கமாக இருந்த பொழுது நடத்திய போராட்டங்கள், அந்த போராட்டத்தில் இடஒதுக்கீட்டு தியாகிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது எம்ஜிஆர் அரசு. ஆனால் அந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டுவது ஸ்டாலினுடைய அரசு. எம்ஜிஆர் வன்னியர்களை மோசம் செய்தார், ஸ்டாலின் தான் வன்னியர்களுக்கு பாசம் காட்டுகிறார். இதை பொறுக்க முடியாமல் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினை பற்றி அவதூறாக பேசுகிறார் என்றெல்லாம் கருத்துக்களை கூறியிருக்கிறார். அந்த நெறியாளருக்கு வரலாறு தெரியவில்லை, தன்னுடைய வாய்க்கு வந்ததை வரலாறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வன்னியர் சமூகம் 20% இடஒதுக்கீடு கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவுடைய தலைமையில் அன்றைக்கு வன்னியர் சங்கமாக இருந்த பொழுது போராடினார். போராடுகின்ற பொழுது அன்றைக்கு அமெரிக்காவிலே இருக்கின்ற புருக்களின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தார். புருக்களின் மருத்துவமனையிலிருந்து எம்ஜிஆர் திரும்பி வர மாட்டார் என்று திமுகவை சார்ந்தவர்கள்லாம் வெறுப்பு பிரச்சாரத்தை அன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 1987 ஆண்டு சாலை மறியல் நடந்த பொழுது அன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன். நாவலர் நெடுஞ்செழியன் கலைஞர் கருணாநிதியின் நெருங்கிய நண்பர். திமுகவின் தலைவராக கலைஞரும் பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனும் இருந்தார்கள். எம்ஜிஆர் அதிமுகவை உருவாக்கியதற்கு பிறகு நாவலர் நெடுஞ்செழியன் அதிமுகவில் இணைந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர் புருக்களின் மருத்துவமனைக்கு சென்ற காலத்தில் வன்னியர் சமூகம் தனி இடஒதுக்கீடு கேட்டு போராடிய பொழுது அந்த போராட்டத்தில் பல குள்ளநீரி வேலைகளை செய்தவர் கலைஞர் கருணாநிதி. அந்த போராட்டம் நடந்த பொழுது வன்னியர்களுக்கு எதிராக தலித் சமூக மக்களை தூண்டிவிட்ட அந்த மோசமான வேலையை செய்தது கலைஞர் கருணாநிதி. இன்றைக்கு ஏதோ ஸ்டாலின் பாசம் காட்டுகிறாரா வன்னியர் சமுதாயத்தின் மீது? கலைஞர் கருணாநிதி அன்றைக்கே வன்னியர் சமுதாயத்தின் மீது வேஷம் காட்டியவர். இந்த வரலாறு தெரியாமல் அவர் உளறிக் கொண்டிருக்கிறார். வன்னியர் சமூகத்தை சார்ந்த 21 இளைஞர்களை சுட்டுக் கொன்றது அன்றைக்கு பொறுப்பு முதலமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் போட்ட உத்தரவு. ஆகவே எம்ஜிஆர் மோசம் செய்தார், ஸ்டாலின் பாசம் காட்டினார் என்றெல்லாம் வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்ததற்கு காரணம், அவருக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைத்ததற்கு காரணம் கலைஞர் கருணாநிதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மத்திய அரசிலே பிரதமராக கலைஞர் கருணாநிதி இருந்தாரா? அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தாரா? எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்யை திமுக பேசிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஜால்ரா அடிப்பதற்கென்று ஊடகங்கள் என்கின்ற பெயரில் இப்படிப்பட்ட அயோக்கிய சிகாமணிகள் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு ஆள வேண்டும் என்றால் கூட்டணிகளுடைய ஆதரவு தேவை. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி மன்மோகன் சிங் அரசுக்கு 6 நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை கொடுத்ததால் அன்றைக்கு அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக கேபினட் அமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த பொறுப்பை கொடுத்தது அன்றைக்கு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் மந்திரி சபை. அந்த மந்திரி சபையில் அன்றைக்கு 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுகவிற்கு இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அவர்கள் 6 அமைச்சர்களை பெற்றார்கள். திமுகவிற்கு எந்த அடிப்படையில் 6 அமைச்சர்களை பிரதிநிதித்துவப்படுத்தினார்களோ அதே அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது அன்றைக்கு மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு என்பதை மறுத்துவிட்டு ஏதோ கலைஞர் கருணாநிதி மத்திய அமைச்சர் பதவியை அன்புமணி அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார் என்று
ஒரு பொய்யை திமுகவும் அந்த திமுகவிற்கு முட்டு கொடுக்கின்ற சில மூடர்கள் கூட்டமும் இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. வன்னியர் சமூகத்தின் இட ஒதுக்கீட்டிற்காக போராடி உயிர் நீத்த 21 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நீண்ட நாட்களாக எழுப்பிக் கொண்டே இருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள். இன்றைக்கு வன்னியர்களுக்கு மணிமண்டபம் மட்டுமே கட்டி வன்னியர்களை ஏமாற்றிவிட்டு அந்த சமூக நீதி போராளிகளுக்கு அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்து விட்டு அதன் மூலம் வன்னியர்களை ஏமாற்றிவிட்டு நாங்கள் தான் வன்னியர்களுக்கு காவலர்கள் என்று ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி தொடர்ந்து வன்னியர்களின் வாக்கு சீட்டுக்களை அபகரித்து விடலாம் என்று திமுக திட்டம் போடுகிறது. அதை உணர்ந்து கொண்டதால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியர் சமூகத்தின் ஜீவாதார உரிமை, வன்னியர்களின் பிறப்புரிமை, வன்னியர்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பில் அவர்களுக்கான சமூக நீதி, அதற்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் சமூக நீதி தியாகிகளுக்கு மணிமண்டபத்தை திறக்கின்ற பொழுது வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் கோரிக்கை வைத்தார். ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவுமா? அந்த 21 வன்னியர் சமூக தியாகிகள் எதற்காக உயிர் நீத்தார்கள்? இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடு வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பு வேண்டும், வன்னியர் சமூகத்திற்கு 20% இடஒதுக்கீடு வேண்டும் என்று தானே பாய்ந்து வந்த தோட்டாக்களுக்கு மார்பு ஆட்டி மடிந்து போனார்கள் அந்த மாவீரர்கள். அவர்களுக்கு வெறும் கல்லறை மட்டுமே இருக்கிறது என்று அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டுகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மணிமண்டப திறப்பு விழாவை நடத்துகிறோம், அதன் மூலம் வன்னியருடைய அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! மணிமண்டபம் கட்டுவதை வரவேற்கிறோம், மணிமண்டப திறப்பு விழாவை வரவேற்கிறோம். ஆனால் அந்த தியாகிகள் எந்த லட்சியத்திற்காக எந்த கொள்கைக்காக போராடினார்களோ அவற்றை ஒரு அரசு நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? அப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் இதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் குறைந்துவிட்ட தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டிக் கொள்ள நினைக்கிறார். பாமகவுடைய தோல்விக்கு திமுக தான் காரணம் என்று நினைக்கிறார். ஆகவே திமுகவின் மீது கடும் கோபத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக அதானி நடத்திய மின்சார பேர ஊழலில் திமுக அரசுக்கு சம்பந்தம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார். ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம், அதானியோடு இன்றைக்கு திமுக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா கேட்ட கேள்வியை இன்றைக்கு தமிழகமே கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதிலே சரிந்துவிட்ட பாமகவின் செல்வாக்கை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கி நிறுத்த முடியும்? இவர்கள் என்ன மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை, கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அதைத்தான் இன்றைக்கு ஊடகம் என்கின்ற பெயரில் இந்த வாடகை வாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றை சொல்கிறார்கள், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக கடுமையாக போரிட்டு வெற்றி பெற முடியவில்லை. அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று விட்டது. அதன் மூலம் வன்னியர் சமூகத்திடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருந்த செல்வாக்கு சரிந்து விட்டது. ஆகவே சரிந்துவிட்ட தன்னுடைய செல்வாக்கை தூக்கி நிறுத்துவதற்காக இன்றைக்கு அதானி பிரச்சனையை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தூக்கி வைத்துக் கொண்டு அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்று அந்த ஊடகம் பேசுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஏதோ கொள்கையை சொல்லி, மக்கள் நல திட்டங்களை சொல்லி, மக்களுக்கு இவர்கள் ஆற்றிய பணியை சொல்லி, இவருடைய தியாக வாழ்க்கையை சொல்லி ஓட்டு கேட்டதை போல அந்த ஊடகம் பேசிக் கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியிலே பணத்தை வாரி இறைத்தார்கள். கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்திலிருந்து சிறு தொகையை விக்கிரவாண்டி தொகுதியிலே வாரி இறைத்து அதன் மூலம் திமுக வெற்றி பெற்றது. திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அதிமுக அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. இது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ரகசிய உறவு. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தேர்தலில் போட்டியிட்டு 56,000 ஓட்டுகளுக்கு அதிகமாக ஓட்டுகளை வாங்கி தமிழக அரசியலில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து ஆளுகின்ற திமுக அரசுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இவற்றை எல்லாம் ஜீரணிக்க முடியாமல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி தோத்துவிட்டது. வன்னியர் சமூகத்திடம் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு வந்துவிட்டது. அது பொறுக்காமல் தான் இன்றைக்கு மின்சார பேர ஊழலில் அதானிக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கின்ற தொடர்பை பற்றி வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறை பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கிளப்புகிறார்.
என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செல்வாக்கு சரிந்து விடவில்லை. இந்த தேர்தலில் வாக்குகளின் சதவீதம் குறையலாம், அடுத்த தேர்தலில் அதிகமாகலாம். பல முறை தேர்தலிலே படுதோல்வி அடைந்த திமுக மீண்டும் வெற்றி பெறவில்லையா? கலைஞர் கருணாநிதி மட்டுமே ஒரு சட்டமன்ற தேர்தலில் துறைமுகம் தொகுதியிலே வெற்றி பெற்றாரே. அதை போல ஒரு மோசமான தோல்வியை திமுக என்றாவது சந்தித்திருக்கிறதா? அந்த மோசமான தோல்விக்கு பிறகும் திமுக மீண்டு வரவில்லையா? அதை போல இந்த ஒரு சில தோல்விகள் மட்டும் பாமகவை எப்படி பாதித்து விடும்? பணத்தை நம்பி கட்சி நடத்துகின்ற திமுகவிற்கே அந்த நிலைமை என்றால், படையை நம்பி, மக்கள் செல்வாக்கை நம்பி, தொண்டர் பலத்தை நம்பி கட்சி நடத்துகின்ற பாமக எந்த நேரத்திலும் விஸ்வரூபம் எடுக்கும் என்பது தெரிந்தும் கூட வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியாவது அழித்து விட மாட்டோமோ என்ற திமுகவின் வெளிப்பாடை இந்த ஊடகங்கள் இன்றைக்கு தன்னுடைய வாயை வியாபாரம் செய்து, நாக்கு வியாபாரம் நடத்தி தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்கு வழியை உருவாக்கி கொள்கிறார்களே தவிர, பாமகவை பற்றி இவர்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டில் எதிலும் உண்மை இல்லை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.